காது இருக்கு இல்லையா, இந்த காதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த காது கேட்க கேட்க பேச பேச அது ரெண்டும் என்ன செய்யலாம்? சுகமும் உண்டாகும், காரியம் உண்டாகும். நம்ம இன்னைக்கு சுகமா இருக்கிறனால தான் இன்னைக்கு நம்ம நடக்கிறோம், போறோம், வர்றோம். எல்லாம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆஸ்பத்திரி மூடி இருக்கா? ஆஸ்பத்திரியில் கூடிக்கிட்டே இருக்கா மக்கள். மருந்து இருக்கு, டாக்டர் இருக்காங்க, எல்லாம் இருக்கு. வியாதி உள்ளவங்களை ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க. மற்றவங்களை பார்க்க போற நேரம் எல்லா வாட்டுக்கும் போயிட்டு வந்துருங்க. ஆக்சிடென்ட் வாட்டுக்கு போயிட்டு பாருங்க, ஆபரேஷன் வாட்டுக்கு போயிட்டு பாருங்க. கர்த்தர் சுகமா வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! எப்படி நன்றி சொல்லணும் கர்த்தருக்கு? எப்படி தேங்க் பண்ணணும்? எப்படி நன்றியா இருந்துக்கணும்? ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறீர். சுகமா, பொருளாதாரமா, எல்லா நன்மைகளா நீங்க தான் வழியை ஏற்படுத்துறீங்க. இப்படி சொல்லி துதிக்கிற நன்மையோட தான் இந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கணும்.